உலகத்திலே ரொம்பவும் சுறுசுறுப்பான எதுன்னு கேட்டிங்கன்னா எறும்பு ஆண்டுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அதுக்கான ஆன்சர் நம்ம பண்ணுவோம். அப்படிப்பட்ட எறும்புடைய வாழ்க்கை தான் நம்ம இந்த 1 மணி நேரம், அதாவது 1 மணி நேரம் எறும்புடைய வாழ்க்கை எப்படி போகுது, எப்படி பயணிக்குது, அது என்னெல்லாம் பண்ணுது, எங்கெல்லாம் போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கப்பட்ட எறும்பு பொறுத்த வந்துட்டு ஒரு பில்டிங், இந்த பில்டிங்கு கீழே இருந்து வருது. ஸோ அதனுடைய ஒரு எறும்பை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிட்டு அந்த எறும்பு எங்கே போகுது, எதை நோக்கி போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ மற்ற வாய்ஸ் ஓவராக பேசுகிறேன். ஸோ இந்த வாய்ஸ் ஓவரில் மட்டும் கொஞ்சம் சவுண்ட்ஸ் கேட்டிருக்கோம், மறக்காமல் மன்னிச்சுக்கோங்க. மைண்ட் இன்ஃபோ நீங்கள் புதுசாக இருந்துச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா எப்போனாலும் வீடியோ வரலாம். இந்த பில்டிங் தான். இந்த பில்டிங்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன ஹோல் வழியாக தான் நிறைய எறும்புகள்லாம் வெளியே வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி நிறையா ஹோல் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு எறும்பு வெளியே வந்துட்டுருக்கு. இது இங்கே ஒரு எறும்பு வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய எறும்பு இருக்குது. இதில் நம்ம ஒரு எறும்பு மட்டும் சூஸ் பண்ணி அதனுடைய ஒரு நாளில் 1 மணி நேரம் என்ன பண்ணிகிட்ருக்கு, எப்படிலாம் இந்த வாழ்க்கையை வந்துட்டு வாழுது அப்படின்றது நம்ம டிஸ்கவரியில் நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ நேரில் நான் வந்துட்டு அது என்ன பண்ண போகுதுன்றது அதனுடைய 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு எறும்பு சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறைய எறும்பு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு ஏதாச்சும் ஒரு எறும்பு சூஸ் பண்ணிக்கலாம். எந்த எறும்பு சூஸ் பண்ணலான்னா, ஓகே, இந்த எறும்பு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், என் கூடவே சேர்ந்து பாருங்கள். ஸோ எப்படி போயிட்டுருக்கு, எவ்வளோ ஸ்பீடில் தெரியுமா போகுது அது. நம்ம என்னையே மிஞ்சிட்டு போகுதுங்க, அது பாட்டுக்கும் வேகமாக ஓடிட்டே இருக்குது. ஸோ நானும் அது பின்னாடியே போகிறேன், எங்கே தான் போகுது அப்படின்ட்டு. அங்கங்கே நிற்குது. அப்புறம் வந்துட்டு அதை மோப்பம் பிடிச்சிட்டு அதோடைய வழியை வந்து முதலாவதாக வந்து தேர்ந்தெடுக்குது. நம்ம வந்துட்டு எந்த வழியாக தினமும் வரோம், எந்த வழியாக போகிறோம் அப்படின்றத வந்துட்டு அதுக்கு தெரியுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா அது அங்கங்கே நின்று மோப்பம் பிடிச்சி தான் போகுது, தவிர்த்து அது ஏனோ தானு போகல. இப்போ இங்கே ஒரு பில்லு வந்திருக்கு. அடுத்துட்டால் வந்துட்டு ஒரு வீடு பெருக்கிற ஒரு தொடப்ப கட்டை ஒன்று வரும். லைக் ஏன் அதுனா, அது அதனுடைய வழியை வந்துட்டு கரெக்டாக சூஸ் பண்ணி போதுங்க. பாருங்கள், ஒரு தொடப்பம் வந்திருக்கா. ஸோ இதன் வழியாக இது அவ்வளோ அழகாக ஏறி அப்படியே இந்த சவுத்து வழியாக போகுதுங்க. நான் ஆரம்பத்தில் எனக்கு சரியாக தெரியல, இது ஏன் சவுத்து மேலாம் ஏறுது அப்படின்றது. அதுக்கு உங்களுக்கு பின்னாடி என்ன ஏதுன்னு சொல்கிறேன். சவுத்து வழியாக போயிட்டு அப்புறமா அப்படியே வந்துட்டு இங்கே வந்து வேறு எறும்பு வச்சு நான் டைவர்ட் ஆகக்கூடாது. அதுக்கு திரும்ப நிறைய வந்துகிட்டே இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த எறும்பு என்னால் வந்துட்டு ஏன்னா ஆப்போசிட்டில் 2-3 எறும்பு வருது. நம்ம ஒரு எறும்பு சூஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த எறும்பு மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. இங்கே பாருங்கள், இந்த வழியாக அந்த செருப்பு வழியெல்லாம் போகுது. அங்கே வேறு 2-3 எறும்பு இருக்குது. நான் இப்போ என் கண்ணை வந்துட்டு மாற்றாமல் நான் எதுக்கு சூஸ் பண்ணணும் அந்த எறும்பு மட்டுமே பார்க்கணும். சப்போஸ் தப்பி தவிர ஏதாச்சும் ஒரு குழிக்குள்ளே போயிடுச்சுன்னா அதோட அவ்வளோதான், என்னுடைய இந்த 1 hour வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதனால் அதை மொத்தமாக கவனிச்சிட்டே இருந்தேன். அப்படியே இந்த பக்கமாக வந்துட்டு இங்கே ஒரு குப்பை காடு மாதிரி இருக்குது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி. ஸோ அது வழியாக போச்சு. எதுக்கு இங்கே வருதுன்னே தெரியல. நான் வேறு இப்போ எப்படி இது எங்கே போக போகுது, ஒரு பக்கம் பயமாகவே இருந்தது. ஏன்னா என்னுடைய 1 hour லைஃப் இந்த ஒரு இது வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கு பின்னாடியே தொடர்ந்து போகிறேன். எங்கெங்கேயோ உள்ளலாம் போகுது, வெளியெல்லாம் வருது. அப்படியே நேரம் வேறு கடந்து போயிட்டே இருக்குது. இதை வந்து அப்பப்போ நாட் கண்டினியூஸ் ஸ்டார்ட் அதை மட்டுமே நான் பார்த்துட்டே இருக்கேன். அங்கங்கே உள்ளே போய் வெளியே வரும். அந்த நேரத்தில் கரெக்டாக எடுக்க முடியாது. இப்போ பாருங்களேன், எதெல்லாம் உள்ளே போய் யோசிச்சு பாருங்கள் எப்படி எடுத்துருப்பேன்ட்டு இந்த ஷாட்லாம். ஏன்னா வந்து கண்ணை வந்து மாற்றக்கூடாது. நான் அதுக்கே வழி பண்ணி விட்டேன். ஒரு பேப்பர் இருந்துச்சு, பேப்பர் தூக்கி விட்டேன். அப்புறமா அங்கே அந்த இடத்துல கொஞ்சம் நேரமாக அப்படியே இருந்துச்சு. என்ன பண்ணுன்னு பார்த்தேன். லைட்டாக க்ளோஸ் அப் போனேன். அந்த இடத்துல மட்டும் நான் பார்த்துருப்பீங்க. அது கண் அழகாக தெரியும் பாருங்கள், சூப்பராக. ஆனால் அதனுடைய வாழ்க்கையை எல்லா எறும்புகளும் வேகமாக சுறுசுறுப்பாக துருன்னு இருக்குது. நம்ம மனுஷங்களுடைய வாழ்க்கை அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், அதோடைய அந்த கொடுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்போம். அதோடைய கண்ணு பாருங்கள், என்னை பார்க்குறது என்னன்னா இவன் பைத்தியக்காரன் என் பின்னாடியே வந்துட்டுருக்கான் அப்படின்றது யோசிக்குமோ என்னமோ எனக்கு சரியாக தெரில. ஆனால் வந்துட்டு அது பார்த்த பார்வை அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. அப்புறமா அங்கே திடீர்னு ஜூம் அவுட்டு ஜூம் இன்னு, ஏன்னா வந்துட்டு ரொம்ப ஜூமில் இருந்துச்சு. அப்புறமா அது நவுந்துச்சுனாவே நமக்கு தெரியாது எங்கே போகுதுன்ட்டு. திருப்பி இந்த பக்கம் உள்ளே வந்துச்சு. இங்கே ஒரு பேப்பருக்குள்ளே வர மாதிரி வந்துச்சு. அவனுக்கு தேடுறேன், எங்கடா இது காணாமல் போயிடுச்சு, ஐயோ எறும்பு மிஸ் பண்ணிட்டுமா அப்படின்ட்டு. கொஞ்சம் நேரமாக தேடுறேன், இல்லைடா போச்சுடா எறும்பு அப்படின்ட்டு. சரின்ட்டு அப்புறமா தான் பார்த்தேன், ஏதோ இங்கே வந்திருக்கா அப்படின்ட்டு. அப்படியே இது இங்கே மேலே வந்துட்டு இது உள்ளே போச்சு. இது உள்ளே ஏன் போச்சு, எனக்கு எதுக்கு போச்சுன்னு ஃபஸ்ட்டு தெரில. அப்புறமா தான் தெரியுது, தலைவன் தண்ணி குடிக்க வந்திருக்கான் அப்படின்ட்டு. அது கூட நிறைய எறும்புகள்லாம் போச்சு. பாருங்கள், தலைவன் தண்ணி குடிக்க போயிட்டுருக்கான் பாரு. தண்ணி நல்லா குடிக்கிறான் பாருங்கள். தண்ணி குடிக்கிறான்னா எனக்கு ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, எந்த எறும்புனே தெரில. ஏன்னா இங்கே 3 எறும்பு ஒரே மாதிரி இருக்குது. எனக்கு லெஃப்ட்டில் இருக்கிறதா இல்லை ரைட்டில் இருக்கிறதா
ஓகேங்களா. அப்புறமா தான் பார்த்தேன் தெரியுது லெஃப்ட்டில் இருக்கிற நாய் உள்ளார பார்த்துருந்தேன். அது இல்ல. இதோ குடிக்குது பார்த்தீங்களா பெரிய தண்ணி. அதுதான் சின்னது குடிக்குது. அது கிடையாது. இது இல்ல. அந்த பக்கம் குடிச்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வந்த எறும்புன்னு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது. சரி ஓகே ரொம்ப நேரமா இங்கேயே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆச்சு. கிட்ட ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. அது அங்கங்கே சுற்றினே அப்படியே சுத்திட்டு இருந்தது. சரி நானும் அங்கேயே இருந்தேன். என்னலாம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலான்ட்டு அப்படியே அங்கேயே நின்னுட்டேன். என்ன பண்ணுறது 1 ஹவர் வெறுத்தாகணும்ல. அதோடைய லைஃப் எப்படி போயிட்டுருக்கு பாருங்க. என்னுடைய வாழ்நாள் அது வந்துட்டு தினமும் இப்படி தான் வந்து சர்வை பண்ணுது. ஏன்னா டிஸ்கவர் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி யூடியூப்ல வந்துட்டு நம்மளே எடுத்து போடுறோம். 1 ஹவர் ஒரு எறும்பு என்ன பண்ணுது. அடுத்த வீடியோவில் எதை பற்றி போடலான்ட்டு மறக்காம நீங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணி எனக்கு மறக்காமல் புளியை பற்றி போடலாமா இல்லை சிமெண்ட் பற்றி போடலாமான்ட்டு. அப்புறம் இங்கே 2 3 எறும்பு மீட் பண்ணிக்கிச்சு. அப்படியே ஒரு கிஸ் கொடுத்த மாதிரியே இருந்துச்சு. எதுவா அப்படி தான் தோணுச்சு ஏதோ. அப்புறம் வந்துட்டு 3 4 எறும்பு ஒரே மாதிரி மேர்ஜ் ஆயிடுச்சு. ஒன்றுமே புரியல. அப்புறமா 3 ஒன்றா தண்ணி குடிச்சிச்சிங்க. ஒரு டக்குனு ஒரு எறும்பு தண்ணி உள்ளே விழுந்துச்சு. அப்புறமா அங்கே படம் ஈஸியாக மேலே ஏறி வந்துடுச்சு. அப்புறமா நம்மளுடைய எறும்பை வந்து ஃபாலோ பண்ணலாம். எங்கடா கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புடாடி வாடா அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். கிளம்ப மாட்டுறாங்களே. அப்புறமா பிரைட்னஸ்லாம் வச்சேன். கொஞ்சம் நாள் உங்களுக்கு நல்லா தெரியுன்றதுக்காக நான் வச்சுருக்கேன். பேக்ரவுண்ட் மியூசிக் என்ன போடுறது எனக்கு சரியாக தெரியல. இப்போ வாய்ஸ் ஓவர் பேசிகிட்டு இருக்கேன். நான் என்ன போட போகிறேன்னு தெரியல. பட் இருந்தாலும் நல்ல ஒரு வாய்ஸ் ஓவர் நல்ல எல்லாம் ஒரு நோ காப்பி தான் பண்ணணும். ஏன்னா காப்பி போட்டு நம்ம அந்த வீடியோ எடுத்தது வேஸ்ட்டாக போயிடும். அப்புறமா நம்ம ஆள் தலைவன் தண்ணி குடிச்சிட்டானா இவன் தான் நம்ம ஆளுன்னு அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன். எப்படி கண்டுபிடிச்சேன்னா இவன் தான் நம்ம ஆளுன்னு நீங்களே பாருங்கள். அவன் அதே மாதிரி அந்த வழியாக வந்தானா அதே வழியாக திருப்பி ரிட்டன் வரானா. இப்போ போன வழியாக போனானா அதே மாதிரி இந்த பேப்பருக்குள்ளே போனால் அதே மாதிரி பேப்பருக்குள்ளே வெளியே வரானா. நல்லா நோட் பண்ணுங்கள். என்ன நான் பண்ணுறேன் மட்டும் பாருங்கள். நான் இதுங்களுக்கு எவ்வளோ அறிவுன்றது நான் அப்போ தான் நான் உணர்ந்தேனே. ஏன்னா அதே மாதிரி செருப்பு வழியாக வந்த அதே மாதிரி இந்த பின்னாடி ஒருத்தன் வந்தான். அவன் அப்போ ஆனால் அவன் கிடையாது. நான் உற்று நோக்கி பார்த்துனே இருந்தேன். இவன் என்ன பண்ணால் தினமும் இந்த இடத்துக்கு வராமல் போல் தருது. ஏன்னா இதே மாதிரி செருப்பு வழியாக வரான். வரும்போது இப்படி தான் வந்தான். இப்போ இதே மாதிரி செவுத்து வழியாக ஏறுறான். ஸோ செவுத்து வழியாக ஏறி எந்த பக்கம் வந்தானோ அது கொஞ்சம் கூட மாறாமல் அதே வழியில் போயிடுறத நான் அவ்வளோ வியப்படைஞ்சு பார்த்தேன். என்னடா இப்படிதான் இது. அதாவது அவன் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக மட்டுமே வந்திருக்காப்புல தலைவன். அது பையனா பொண்ணான்றது நமக்கு தெரியாது. தலைவனோ தலைவியோ. அப்புறமா வந்து பார்த்தா தான் தெரியுது இதே தண்ணி குடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மூலக்காரனாக இருக்கீங்க. ஒரு வழியை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருந்துருக்கீங்க. வர வழி போகிற வழி தினமும் இந்த வழியாக பயணிக்கிறாங்க போல் தெரியுது. ஆனால் எங்களுக்கு சாவை என்னைக்குன்னே தெரியல. ஏன்னா நாங்கள் அப்படிக்கா போகும்போது கூட மெரிச்சிடலாம் இவனுங்களை. ஆனால் இவனுங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்கள். அதே வழியை வராமல் பாருங்கள். வரும்போது இதே வழி, இப்போ போகும்போது அதே வழி. எவ்வளோ சுறுசுறுப்பா துடிப்பா அதே மாதிரி பில்லு வேகமாக போகிறான். ஓகேங்களா. ஆனால் இவன் வந்து பெரிய வீட்டிலேருந்து வரல, சின்ன வீட்டிலேருந்து வந்திருக்கான். அதாவது நம்ம பார்த்தோமே பெரிய ஹோல்லேருந்து வரல இவன். நம்ம வந்து இந்த பக்கம் தான் சூஸ் பண்ணோம் அப்படிக்கா வரும்போது. அப்புறமா போய் பார்த்தா தான் தெரியுது இவன் வந்துட்டு இந்த சவுத்தாக இருக்கிற ஒரு ஹோல்லேருந்து வெளியே வந்திருக்கான். அது நிறையா உள்ளே போனது அதோடைய சாப்டர் முடிஞ்சிச்சு. ரொம்ப நேரமாக அங்கேயே இருந்தேன் நான். அப்புறம் பார்த்தா எங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளும் வாழணும். ஆக்சுவலி ஒரு டிசிப்ளின் வேணும். இந்த டிசிப்ளினாக வந்த வழியிலே அது ஒரு வீட்டுக்கு போக பாருங்க. அது எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது பாருங்க. வந்தாச்சு போனால் தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியே வந்தான். தண்ணி குடித்தான். இப்போ ஸோ இப்போ நீங்கள் பார்த்து இந்த எறும்பை வந்துட்டு தான் எங்கேருந்து கிளம்பி போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு திருப்பியும் அதே வழியாகவே திருப்பி அதோடைய வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கடந்த 1 ஹவர் அதுதான் நடந்தது. அது எங்கேருந்து எங்கே போச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே இப்போ இங்கே இருந்துச்சு. இங்கேருந்து ஒரு ஹோல் வழியாக வெளியே வந்தது. இந்த அது கடந்த தூரம் பாருங்கள். இது வழியாக அப்படியே கடந்து வந்துட்டு ஸோ இந்த தொடப்ப மேலாம் ஏறிச்சு. இது மேலாம் ஏறி இந்த செவுத்து வழியாக வந்துட்டு ஓகேவா. இந்த செருப்பு திருப்பி வந்துட்டு ஒரு செருப்பு இருக்குது பார்த்தீங்களா. இந்த செருப்பு வழியாக பூந்து இந்த பேப்பர் தண்ணியை குடிச்சிட்டு ரொம்ப நேரமாக இங்கேயே இருந்துச்சு. அப்புறம் திருப்பி இங்கேயே வந்துட்டு திருப்பி அதே செருப்பு வழியாக வந்து திருப்பி இது வழியாக ஏறி திருப்பி அது அங்கே போய் அடைஞ்சிச்சிங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த 1 ஹவர் எறும்போடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அது எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குதோ, அது எந்த அளவுக்கு மற்ற எல்லா எறும்புகளும் வந்து சந்தித்து பேசுது அப்பப்போ. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். ஸோ மறக்காமல் வந்துட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா அடுத்து எதை பற்றி போகலான்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க. அப்படியே மைண்ட் இன்ஃபோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.